வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். என்னடா அம்மா இப்படியெல்லாம் அப்பாவை திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கோவப்படாதீங்க. எதுக்குன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பெரியவங்க எப்படின்னா, தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான். அதாவது கெட்டான் அப்படின்னா அந்த வேலையை சரியாக செய்ய தெரியாமல் நம்மளுடைய நேரம் வேஸ்ட் ஆகி அதை திரும்ப சரி பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். அதனால் தெரிஞ்ச வேலையை செய்யணும், தெரியாத வேலைக்கு முயற்சி பண்ணி அதை பழகணும். அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லாத்தையுமே முதல்லையே பழக முடியாது. அந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்டால் அது எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் அனுபவம் நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா எந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வேலை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம பார்த்து டைம் இருக்கும்போதெல்லாம் அதை கவனித்து பார்த்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு அதே மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ இவர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, இந்த பெயிண்ட் கொட்டுதுன்னு. இப்போ முறைப்படி கற்றுக்கிட்டவங்க அளவாக எடுத்து அடிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழே அவங்க ஏதாவது போட்டு அடிப்பாங்க. அப்போ தான் இந்த பெயிண்ட் 1-2 சொட்டு விழுந்தாலும் இந்த பேப்பரில் விழுகும், பேப்பரை தூக்கி கீழே போட்டுடலாம். ஆனால் இவர் அடம் பிடிச்சி பேப்பர் கீழே போட மாட்டேன்ட்டாருப்பா. நான் போடுறேங்கிறேன், அதையும் வேணாங்கிறாரு. கேட்டால் கீழே தரையும் சிகப்பாக இருக்குது, விழுந்தா விழுகட்டும்னாரு. அப்போ தரை ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. நான் 1500 மிச்சம் பண்ணுறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அடிக்கிறாருப்பா. இதில் என்னை வீடியோ எடுத்து போடு அப்படின்னாரு. சரின்னு எடுக்க ஆரம்பித்தேன். கீழே எடுக்காத பெயிண்ட் சிந்தி இருக்குனாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடி நான் அடிக்கிற பெயிண்ட்டை கிண்டல் பண்ணுறேன்னாரு. அதுக்குள்ள இந்த பெயிண்ட்டு சிந்துறதை பார்த்துட்டு யாராவது என்னைய சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்க கூட தெரியலையான்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ல, அதை நினச்சி சிரிப்பு வந்துருச்சுன்னு அவரை அப்படியே சமாதானப்படுத்தினேன். இந்த வயசில் இவர் அடிக்கிறதே உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் நான் எப்படி பேசி சமாதானப்படுத்தினேன்னு மட்டும் பாருங்கள். மாமா மாமா, என்னை அடிக்கிறத விட பெயிண்ட் நல்லாவே அடிக்கிறீங்க. ஒரு 4 நாளைக்கு அடி இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் பெயிண்ட் அடிக்க வரைக்கும். எதுக்கு அப்படி சொன்னேன்னா, பார்க்குறதுக்கு அமைதியான மனுஷன் மாதிரி தெரியுதுல்ல, கோபம் வந்துருச்சுன்னா சட்டுன்னு அடிச்சிருவார். அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து பாவமாக பார்ப்பார். சரி நான் கொஞ்சம் நேரம் பெயிண்ட் அடிக்கிறேன் கொடுன்னா, இல்லை நானே அடிக்கிறேன் அப்படின்னு ஆட்டம் பிடிச்சி அவரே அடித்தார். அந்த கிரில் ஃபுல்லாகவே சிகப்பு கலர் அடிச்சிட்டாரு. அப்புறமா அந்த டிசைனுக்கு மட்டும் கோல்டு கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னேன். சரி அதையும் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டு வந்து அடித்தார். உண்மையிலே சொல்கிறப்பா, கூட ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இதை சரி பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நிற்பார். இருந்தாலும் இந்த வயசில் கூட ஹெல்ப் பண்ணுறாரே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிருவேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.